இந்த சப்தகன்னிக்கு நீங்கள் ஆக்சுவலாக மாவிளக்கு ஏற்றுறது ரொம்ப விசேஷம். அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, வயல் வரப்புக்கு போயிட்டு அந்த களிமண்ணை எடுத்து 7 களிமண்ணை பிடிச்சு அதுக்கு விளக்கேற்றி அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு வெத்தலைப்பாக்கு வச்சு சாமி கும்பிட்டு அதை மாவிளக்கு ஏற்றி அதுக்கப்புறம் அந்த களிமண் பிடிச்சாங்க இல்லையா, ஆரத்தியெல்லாம் எடுத்துகிட்டு திருப்பி அந்த களிமண்ணை தண்ணியிலே கரைச்சிடுவாங்க. ஸோ மண் வளம் நல்லா இருக்கணும், நாட்டில் பஞ்சம் இல்லாமல் இருக்கணும், நல்ல மழை இருக்கணும், நல்லா எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்கணும்னு சொல்லி தான் இந்த பஞ்சபூதங்கள் வழிபாடை பண்ணாங்க. சப்தகன்னிகளுக்கு ஆடி மாதத்தில் பண்ணாங்க. ஸோ நமக்கு இப்போ இந்த மாதிரி வயல் வரப்பு இதெல்லாம் இல்லை அப்படிங்கும்பொழுது வீடுகள்லையே செவ்வாய்க்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை மாவிளக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, 7 வெத்தலை வைங்க. 7 வெத்தலை வச்சு அதில் மேலே 7 அகல் விளக்கு நெய் தீபம் தான் வைக்கணும். இது செவ்வாய்க்கிழமை பண்ணலாம், ஞாயிற்றுக்கிழமை பண்ணலாம், காலை வேளை தான் பண்ணணும்.